ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள். சுசீலா மேடம் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுலேருந்தே வந்து அவங்கள பற்றிய நிறைய நியூஸை சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ அவங்க வீட்டில் நிறைய நகைகள் வந்து இருந்துட்டதாகவும் அவங்களுக்கு நகைகள்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால அதை வந்து ரொம்பவே பார்த்து பத்திரமா நிறைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸான நகைகளை வந்து சேகரித்து வச்சுட்ருக்கதாகவும் இப்போ அதை வந்து அவங்க கூட நடித்த கோ ஆக்டர் அது மட்டும் இல்லாமல் கோ சிங்கர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து காட்டியிருக்கிறதாகவும் ஒரு சில தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது. ஸோ என்னன்னு சொல்கிறவங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுசீலா மேடம்க்கு திடீர்னு வந்து வயிற்று வலி ஏற்பட்டது. அவங்களுக்கு வந்து கிட்னியில் ஒரு சில கோளாறுகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வயது மூப்பு காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டதுன்னு சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. பட் இப்போ அது எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வீட்டுக்குமே வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ ஒரு முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே சோஷியல் மீடியா வைரலானதுலேருந்தே அவங்க ஃபேமிலி மேட்டர் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து சுசீலா மேடம் எல்லாருக்கு மத்தியுமே வந்து நகைகள் வைத்து ரொம்பவே வந்து பிடிச்சமான ஒரு நபர் அப்படின்ற மாதிரியும் அந்த நகைகள் எல்லாமே வந்து இப்போது ரீசெண்டாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நகைகள்லாம் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது, இவங்களோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அதை அவங்க வந்து அவங்களோட கல்யாணத்துக்கு போட்டது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய மேடை கச்சேரி நிறைய படங்கள்லாம் வந்து பாடியிருக்கும் போதும் சரி, அப்போது வந்து அவங்களுக்கு ஒரு சில சேல்ரி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அந்த சேல்ரியில் ஒரு சில மணிகள்லாம் எடுத்து அவங்க வந்து தங்க நகைகளாக வாங்கி அதை வீட்டிலேருந்து சேகரிச்சதாகவும், அப்படி இல்லைனா அப்படின்னா கோல்டு மெடல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து கோல்டாக வந்து அவங்க வந்து சேகரித்து வச்சுட்ருக்காங்களாம். ஏன் அப்படின்னா குறிப்பாக பெண்களுக்கு தங்க நகைகள்னால் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பில் இவங்க வந்து ஒரு படி மேலே போய் அவங்களுக்கு தங்க நகைகள்னால் ரொம்ப 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 பிடிக்குமா. அதனால் வீடு ஃபுல்லாகவே தங்க நகைகளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து சொந்தமாக வந்து வாங்கினது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பரிசாக அளித்தது, நிறைய கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்களே, ஸோ அந்த தங்கங்கள்லாம் வந்து சேகரித்து வச்சதுன்னு சொல்லி வீடு ஃபுல்லாகவே வந்து நிறைய தங்க நகைகள் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த நகைகள்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஃபேமிலி கிட்டலாம் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுக்கு வாங்கினது, இது வந்து அது படத்துக்கு வாங்கினது, இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய லெவலில் வெற்றியானதுக்கு எனக்கு வந்து டைரக்டர் பரிசாக கொடுத்தாருன்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் சரிகமப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிங் ஷோ வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து விஜய் அர்ச்சனா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாரம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜயகாந்த் சுற்று அப்படின்னு சொல்லி ஒரு சுற்று வந்து ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதாவது விஜயகாந்த் சாரோட பீக்கான பாடல்கள்லாம் நிறைய இருக்குல்ல, ஸோ அதில் இருக்க பாடல்கள் தான் 8 கண்டஸ்டன்ஸ் பாடணும் அப்படின்னு சொல்லி, ஸோ இதுக்காக வந்து யாரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜயகாந்த் சாரோட சன்னான சண்முக பாண்டியன் அவர்களை அப்பாக்காக அவர் வந்து திரும்ப வந்து சின்ன திரைக்கு வந்து கெஸ்ட்டாக வரப்போகிறாரு ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா செம வைரலாக போயிட்டுருக்கு. அந்த ஷோவே வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரியான சாங்ஸ்லாம் கண்டஸ்டன்ஸும் சூஸ் பண்ண போகிறாங்க, அது எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே வந்து சினிமோட்டோகிராஃபிலாம் எப்படி பண்ண போகிறாங்க, அந்த விஷுவல்ஸில் விஜயகாந்த் சார் எப்படி காட்ட போகிறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். பட் சண்முக பாண்டியன் வரது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மக்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கேஸ் பபி. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.